தமிழ்நாட்டில் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு இந்த அளவுக்கு ஒரு அவர்கள் மீது பார்வை பட்டது இருக்குது. இது பாருங்கள், இதை நான் வந்து புகழ் பிரசித்தி அப்படிலாம் வார்த்தைகளை போட விரும்பலை. ஒரு மக்கள்கிட்ட அவங்களுக்கு ஒரு ரிசப்ஷன், ஒரு வரவேற்பு கிடைச்சதுக்கும் மக்கள் அவங்கள பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்குமான காரணம் பாரம்பரிய ஊடகங்கள், குறிப்பாக செய்தி தொலைக்காட்சி சேனல்களின் தோல்வி. தங்களோட ப்ரொஃபஷனலிசத்தை அவங்க இழந்ததோட விளைவு தான் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வளர்றாங்க. இண்டிவிஜுவல்ஸோட குரோத்தில் நல்லது கெட்டது இருக்கலாம், அது வேற விஷயம். பட் ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இந்த செய்தி தொலைக்காட்சி சேனல்கள் கடந்த 4.5 ஆண்டுகளாக ஆளும் கட்சிக்கு கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு தாளம் தட்டி ஜால்ரா போட்டு கொத்தடிமையாக மாறி போனதன் விளைவு தான் இண்டிவிஜுவல்ஸ் வளர்றது. இது ஏன் மற்ற ஸ்டேட்டில் இருக்கலையான்னு கேட்கலாம். மற்ற ஸ்டேட்லையும் இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு வந்து அங்கே தொலைக்காட்சிகள் எவ்வளோ மோசமாக போகல. ஸோ இங்கே இந்த கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர் ஃபார் த க்ரோத் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஏன் அவங்கள மக்கள் பார்க்குறாங்க? தொடாத பல விஷயங்களை அவங்க தொடுறாங்க. லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆகவே இன்னைக்கு தொழில்நுட்பம் வந்து நமக்கு போட்டியாளர்களை உருவாக்கி விட்டதுன்ற புரிதல் கூட இந்த செய்தி தொலைக்காட்சி சேனல்களுக்கு இல்லை. அதாவது 90% ஒரு செய்தியை நீ மக்கள்கிட்ட இருந்து மறைச்சின்னா உன் மரியாதை தான் கெட்டு போவோம். ஏன்னா ஒரு செய்திக்கு அவன் உன்னை சார்ந்திருந்த காலம் மலையேறிடுச்சு.